ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் ஒரே ஒரு சேலஞ்ச் தான் பண்ணியிருக்கோம், ஈட்டிங் சேலஞ்சு. அது வந்து மீனாக்கும் சுபத்ராக்கும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜெயிக்கல, குட்டி பையன் தான் ஜெயிச்சிட்டான் மிதினேஷ். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தான் வச்சிருக்கோம். என்னன்னா ஈட்டிங் சேலஞ்சில் குக்கிங் சேலஞ்சு. மீனாவும் சுபத்ராவும் சமைக்க போறாங்க. மீனா என்ன சமைக்க போறாங்க? சிக்கன் பக்கோடா. நான் எக் முட்டை. ஆனா எக்கு முட்டை ரெண்டும் ஒண்ணுதான்டா. எக் இட்லி. எக் இட்லி. எக் இட்லி. நீ எதுல? சிக்கன் பக்கோடா. நான் முட்டை வச்சு நான் கூட ஒரு டிஃபரெண்டா ஒன்று செய்யறேன்னு சொல்லிட்டு அவளும் செய்யறா. நான் 2 பேரும் செய்ய போறோம். நான் சிக்கன் பக்கோடா, அது பேர் என்னது? முட்டை இட்லி. முட்டை இட்லி முட்டை. நான் விறகு அடுப்பு சமைக்க போறேன். நான் கேஸ் அடுப்பு செய்ய போறேன். எது வேணா சமைங்க, ஆனா டேஸ்டா இருக்கிற மாதிரி சமைங்க. இது வந்து எக்கு என்ன சொன்னாங்க? எக்கு முட்டியா? அது என்ன தெரியல, பார்ப்போம். அப்புறமா இந்த மாதிரி யூஸ்வலா செய்யறதா? சரி பார்ப்போங்க. மழை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விழுந்த மாதிரியா இருக்கு. சுத்தமா ஸ்டாப்பே ஆக காலையிலேருந்து விழுந்த மாதிரியா இருக்கு. நம்ம ஆளுங்களும் வந்து சூடா கொடுங்க. லாஸ்ட் டைம் ஏதோ சூடா சமைச்சு சாப்பிட்டாங்க. இந்த முறையும் சூடா கேட்டிருக்காங்க போல. அவங்க அம்மா சமைச்சு கொடுக்க போறாங்க. ஏன் கறி கட் பண்ணி தான் கொடுத்தாங்க, மறுபடியும் கட் பண்ணிருக்க? ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால நான் கொஞ்சம் பொடியா கட் பண்றேன். சின்னதாவா? ரொம்ப சின்னதா இல்ல. சிக்கன் பக்கோடா வந்து மீடியம் சைஸ்ல. நிறைய ஈங்கலா இருக்குது. மழை வந்தங்கதுல்ல, அப்படிதான் இருக்கும். டீ போட்டு எல்லாம் இவ்வளோ பெரிய கோழி செத்து போயிருக்குது. அந்த ஈ என்ன பண்ண அதையும் போட்டு. நீ சிக்கன் மஞ்சூரி தான் செய்யறேன்னு சொல்லி சொன்னேன். சிக்கன் மஞ்சூரி தான் செய்யறேன்னு சொல்லி சொன்னேன். ஆமாப்பா, பஜார் வரைக்கும் போனா கேப்சிகம் அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன். அதனால சிக்கன் பக்கோடா. அங்க ஒரு பக்கம் மீனா கறி அரிஞ்சிட்டு இருக்கா. இவங்கன்னா 2 பேரும் பயங்கரமா ஏதோ பண்றது. என்னப்பா இட்லி சுட போறீங்களா? இல்ல அது இட்லி முட்டை. இட்லி முட்டையா? ஏதோ எக் முட்டைன்னு சொல்லி சொன்ன. கரண்ட் இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். டேய் பாபா, அந்த கல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு கொடு பாப்பா. நான் ஆரம்பிச்சே இல்லையா? நான் ஆரம்பிச்சிட்டேன். முட்டை எடுத்து வச்சிட்டேன். முட்டை எடுத்து அப்படியே அதுல வச்சிருவியா? இல்லையே, கலக்கணும். ஒரு கிளாஸ்ல ஒண்ணு வச்சு ஊத்திக்கணும். அப்படியே மசாலா எல்லாம் கலக்கிட்டு வச்சு அது ஊத்திடணும். அந்த டக்கு நாட்டம். மஞ்சத்தூள், வேதாமா சால்ட், மஞ்சத்தூள் வச்சிருங்க. அவ்வளவுதான். வானா விடு. சரி இருமா. போப்லி, அம்மா இங்க நான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, சித்திக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அவன் எங்க என்னன்னு வரவே இல்லையா? அங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணியா? சரி முட்டை ஆச்சா? மிளகாத்தூள் தான் ஆல்ரெடி போட்டல. அது பத்தல, அதனால கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு வீதா? எங்கிருந்து? வீட்டுல அரைச்சேன். எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்து வியாது. என்ன இது என்ன எங்க போற மாதிரி கிளம்பி ரெடி ஆயிடுவாங்க. அவரு சந்தோஷம் இப்போ. என்ன 2 வேளை சாப்பிட வரப்போதே. அம்மா நீ என்ன பண்ற? தள்ளிமா. கட்ட சொன்னாம இதோ. என்ன அது மட்டும் ஊத்திரியா? இதாவே மசாலா போட்டு அப்புறம் எடுத்து. நிலாவா? தண்ணி எடுத்து வச்சுக்கீங்களா? ஓகே. என்னாச்சு? நிலா ஒரு நிலை கழிஞ்சிச்சு. ஐயோ
ஆயிடுச்சா உந்து ஆ, வர்றா ஆ முட்டை இது மாவு இது போட்டிருக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஓ உப்பெல்லாம் போட்டியா எல்லாம் போட்டாச்சு. சோடா மாவு சோடா மாவு போடுவாங்க யாரண்ணா? போட மாட்டாங்களா கலர் பவுடர். ஏய் இது போடக்கூடாதான்ப்பா ஏன்பா போடுற நம்மனா தினமா சாப்பிடுறோம். கலர் போடக்கூடாதான் அது இவன் அப்படி இருக்கானே நான் சொன்னேனே ஆ எங்க வீட்டுல சாப்பாட்டு ராமன் யாருன்னா அவர் தான். ஓகே அவருக்கு இன்னைக்கு சந்தோஷம். ஆர்டிஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே ஓகே மட்டும் தனியா எடுக்குமா எடுங்க அவ்வளவுதானே வந்துச்சுங்களா தனியா இது என்ன பண்ண போறீங்க? இது வந்து மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம் இதுல. அது வந்து அப்படியே மேல இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த இட்லி பிளேட்ல ஊத்திட்டு அது வந்து மேல வைக்கணும். ஓகே என்ன பண்றீங்க? மசாலா எல்லாம் கலக்கியாச்சா? முடிஞ்சு போச்சு அப்போ வேலை. நீ ரெடியா? நானும் ரெடி. அடுப்புல தானே? ஆமா அடுப்பு. அடுப்பு சுத்தம் பத்த வைக்கானுமே. இது ரெடி பண்ணிட்டு பத்த வைக்கணும். நான் டக்கு டக்கு நாட்டம் முடிஞ்சிச்சு. கடைசி கரையை போட்டேன். என்ன பாரு ரொம்ப நேரமா முட்டையா வச்சு ஊத்திக்கிறீங்க. எதனா பண்ணுவீங்களா இல்லையா? முடிச்சா இதான் இதான் அப்படியே வச்சுக்கிறீங்க. இருடா டேய் பிடி இருடா. முட்டையிலே வச்சுக்கிறீங்க. அது தட்டுல ஊத்துனா காஞ்சி போயிடுது. என்ன ஏதோ இலை போட்டு வச்சிருக்க? கருவேப்பிலை. நல்லா வாசனையா இருக்கும் பொரிக்கும் போது. ஓகே என்னப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க இங்க சுத்துறதை தவிர ஆன மாதிரியே தெரியல. முட்டை மட்டும் தான் வச்சு ஊத்தி வச்சுங்கிறாங்க. அது என்ன பண்ண போறான்னு தெரியல. முட்டை போண்டான்றாங்க. முட்டை போண்டா தானே? முட்டை போண்டா இல்ல, மாவு இல்ல, இட்லி இல்ல. இட்லி உண்டால ஒரு டிஃபரெண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தருகிறேன். இட்லி குண்டா நிறைய போடுவா மசாலா. அப்பதான் காட்டுல எல்லாம் கம்மியா சாப்பிடுவாங்க. கறி போடணுமாப்பா? பயங்கர காரமா இருக்குன்னு யாரும் சாப்பிட கூடாது. உப்பு மஞ்சள் ஊத்துனாப்பா. பேப்பர் போடு பேப்பர். ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் அதிகமாயிடும். பெப்பரா? ஏன்னா ஆல்ரெடி சில்லி பவுடர் சேர்த்துமாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கட்டி கட்டியா இருக்கு. அது வந்து மிக்ஸ் பண்ணா போயிடும். டக்கு டக்கு நாட்டம். வேணாம் 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 காரம் எல்லாம் வருமா? ரொம்ப மசாலா போட்டீங்க போலுதே. சூப்பரா இருக்கும். அப்பதான் இந்த நிறா எல்லாம் போடணும்ல. என்ன பயங்கர வேகமா நீதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருந்து கூட வேலைக்கு ஆகலையா? கட்டல் நெஞ்சு போலியா? லைட்டா ஈரமா தான் இருக்குது. என்ன ரெண்டு பக்கம் பத்து வச்சுக்கிறீங்க? உள்ளவா பாய் கொஞ்சம் கட் பண்ணா போ. என்ன ரெண்டு பக்கம் பத்து வச்சிருக்கீங்க? ரெண்டு பக்கம் இல்ல, அந்த பக்கம் சரியா எரியல அப்படின்னு சொன்னாங்க. இங்கயா? ஓகே ரைட்டா. ஓகே இப்போ என்ன தருவீங்களா? எதுல? பிளேட்ஸ்ல. இட்லி சுட போறீங்களா? அத முட்டை இட்லி. முட்டை இட்லி. ஓகே ஓகே ஆட்டம் ஆட்டம் ஆட்டம். என்ன ரைட்டு. போடுங்க. பாரு நல்லா வருமா? சூப்பரா வரும். ஒரு பக்கம் இட்லி, இன்னொரு பக்கம் சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா ஸ்டார்ட்டா கேம்? பாப்பா நித்துனாமா? ஆட்டம். ஓகே மெதுவா ஆட்டம். மெதுவா ஊத்து கேம். அதமா போதும் போதும் போதும். அது ஊத்தணும் நல்லா. அது ஊத்தணும்ல? ஆமா அது ஊத்த. ஆமா ஆமா மேல வந்துரும். அப்படி இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஊத்தி வச்சிடலாம். உடனே எடுத்து மேல ஊத்திடலாம். எடுத்து ஒண்ணு ஊத்தணும். அதுல நிலா மொத்தமே எடுத்து ஊத்திடணும். நடுவுல மிடில்ல ஊத்திக்கணும். அந்த மாதிரி சிம்பிள் டிஷ் இதப்பா. பேப்பர் ஸ்நாக்ஸ் இது. ஸ்நாக்ஸ் மாதிரி தான். ஓகே சூடா சூப்பரா சாப்பிடலாம். செஞ்சிருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். உப்புலாம் கரெக்டா இருக்கா? உப்புலாம் கரெக்டா இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. வச்சாச்சு. மூடி பண்ணுமா? இப்போ க்ளோஸ் பண்ணணும். சேம் அப்போ கீழே தண்ணி ஊத்துறீங்களா?
இட்லி மாதிரி கீழே தண்ணி ஊத்துனீங்களா? இட்லி கூட தண்ணி ஊத்திட்டோம். தண்ணி ஊத்திட்டு அவ்வளவுதான். இது வந்து முடிஞ்சுதா? மிச்சத்தை ஆம்லெட் போட்டுக்கலாம். சரி. இந்த மீனம்மா ஓய் என்ன பண்ற? ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிட்டே இருக்கு போல. மழை வருது, ஈர அடுப்பு, வெறுகு ஈரம், ம் அடுப்பு பத்திச்சுன்னா அப்ப நல்லா எரியும். ம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பத்தி இருக்குது. சரி சரி சரி. ஆனா கூட கஞ்சி போயிடும். என்ன பண்றாங்க வாங்குறோம்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீன் போயிடுச்சுக்கா. குழந்தை சொன்னா கரெக்டா ஊத்திட்டு ஃபுல்லா பொட்டியா வரும்னு. நானும் அது கீழே மேல ஊத்திக்கிண்டா கம்மியா ஊத்தலான்னு என் கஞ்சி தாண்டதுக்கு அது கம்மியாவே. ஆமா என்ன சுபத்ரா எங்க வந்து உட்காந்துருக்கு? அங்க இட்லி வெந்தன இருக்குதா? நீங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 10 நிமிஷம் அப்புறமே ஆமா சரியா. அடுப்பு பத்திச்சா? பத்திச்சு. ஈர அடுப்பு, ஈர வெறுகு. எப்பன்னு கொஞ்ச நேரம் அப்படியே டல் ஆயிட்டேன். கடை அடுப்புக்கே வந்து என் கஷ்டம் தாங்கல பழுகுது. பாருப்பா எப்படி எரியுது? சூடா எக்ஸ்பெரிமா கடாய் என்னடா உங்களுக்கு முடிஞ்சிச்சா? வெந்துனே இருக்கா? 10 15 பாரு எடுத்து பாருங்க. ஆமா இது ஊர்னல அந்த மசாலா. அடுப்பு எரியத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஊறிட்டு இருக்காங்க. சுபத்ரா என்ன அங்க போயிட்டு வர? ஆவி வந்து இருக்குது. சரி வெந்திருக்குமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. சரி ஆவி வார்த்தை இப்பதான் லைட்டா வாசனை வருது. என்ன வாசனை? அதே எக் முட்டை. ஐயோ இட்லி முட்டை. எக்கு முட்டை. எக்குன்னா முட்டை ரெண்டு ஒண்ணு தானே. 5 6 அம்மா கைஸ் செகண்ட் பாக்கல அம்மால எல்லாம் படிமல அமைதியா உட்கார் போங்க. வெளிச்சத்தை மறைக்காதீங்க போங்க. இது போய் எத்தனாமா? சீக்கிரமா காஞ்சிச்சுல? சீக்கிரமா காஞ்சிச்சு. நல்லா எரியுது இல்ல? அந்த நல்லா வருது. கேஸ் விட அடுப்பு கொஞ்சம் பெட்டரா தோணுது ஒரு சில நேரத்துல. கஷ்டமா இருக்குது. ஒரு வாரமா கையில தேஞ்சு போயிடுச்சு எனக்கு அந்த கறி கொண்டா கை. ஆனா சமையல் சீக்கிரமா பார்த்தா அடுப்புல சீக்கிரமா வேகும். அது தெரிஞ்ச வேகாதரா. இவங்கெல்லாம் பயங்கர ஆர்வமா இருக்காங்க போல. ஆர்வலர்கள் திங்கத்துக்கு. மயில வீட்டுல அது எங்க வீட்டுக்காரர் இல்ல செஞ்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ. நானும் மயில போய் வேலை செஞ்சு போறது உங்களுக்கு நல்லா செஞ்சு சாப்பிடுறேன். இனிமேல் உங்களுக்கு எப்படி சாப்பாடு போறேன்னு பாக்குறேன்டி உன்ன அப்படின்னு வராங்க நைட்டுக்காக. எங்க வீட்டுக்காரர் நாங்க சாப்பிட்டு இருந்தா போதும், சாப்பிடலாம் அறுத்துட்டுவாரு. இன்னைக்கா இன்னைக்கு டார்ச்சர் பண்ணாரு. நேற்று பசங்களுக்கு மட்டும் போன செஞ்சு கொடுத்தேன். நானும் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். என் சிக்கன் பக்கோடா வேணும்னு சொன்னார். சரி சிக்கன் பக்கோடா தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். சரி வீட்லேயே சமைக்கலான்னு பார்த்தா அப்போ உங்கள் பசங்களுக்கு வரைக்கும் மழை சுற்றி போயும் அங்கே சமைச்சு கொடுப்பேன், அடுப்பு சமைச்சு கொடுப்பேன். அப்போ எனக்கு மட்டும் கேஸ் சமைச்சு கொடுப்பேன்னாரு. அதனால தான் இங்கேயே வந்து இங்கேயே சமைச்சிட்ருக்கேன். வெடிதுப்பா மேலே. ரெடி ஆயிடுச்சா? மாதிரி கீதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானா? பெருசா உப்பி வந்துச்சு இட்லி மாதிரியே. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டேன். குழந்தை ஃபுல்லா ஊத்தலாம் சித்தி என்ன. ஓகே ஓகே. அதுல நீ ஊத்துதா? செம்மையா இருக்கு. ஓகே அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. ஐட்டம்ஸும் ரெடியா? சூப்பர் 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 சூப்பர்.
அம்மா ம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப இல்ல சொல்லிக்கிறேன். என்ன டேஸ்ட் கரெக்டா இருக்கா? உப்பெல்லாம் உப்பு காரம் கரெக்டா சூப்பரா அது. ஓகே. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். என்ன பண்ற? வெங்காயம் ஆனியன் எதுக்கு? இதோ அது மேல எல்லாருக்கும் டேஸ்ட். பார்த்து கை. சிக்கன் பக்கோடா. ஆஃப் பண்ணிட்டானே கேட்டுங்க. வெந்துச்சா? ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வை. இதெல்லாம் ஒண்ணா சாப்பிடலாம். ஓ இவ்வளோ பெருசா ரொம்ப கூட இதுதானா? இது கப்புவா அதான் மிது. நான் உனப்பா சோறு கப்புவா அந்த கப்பு தான் வேணும். எனக்கு இந்த கப்பு நல்லா இருக்குதா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ரெடி. சுபத்ரா உம் ஐட்டம் எங்க இந்த உள்ள இருக்குது. எடுத்துன போ. உங்களுக்கு நல்லா போங்க. உங்களுக்கு நல்ல. சரி. அரே கும்மா என்ன கார்னிஷா? சூப்பர் போடு. சிக்கன் பக்கோடா. நல்லா உட்காருங்கப்பா. சுபத்ரா எடுத்துட்டு இல்லையா? அதுப்பா குண்டா எடுத்து இட்லி பா. ஓரமாப்பா. முட்டை இட்லி ரெடி. அரிப்பா. நான் பாத்து முட்டை எக்கு தானே? முட்டை எக்கு. அது பாபிரியால இருக்குது. சூப்பர். அது ஆமா. கொஞ்ச நேரம் ஆறி போயிடுச்சு. புதிங்கிடுச்சு. ஆனா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும்பா. நான் டேஸ்ட் வை வை வை. செஞ்சுட்டேன். எனக்கு அது வேணா சாமி. அது ஒண்ணு. பஸ் சூட போடுவா. குடு ஸ்பூன் குடு. வெல்சா நம்ம காத்தி. வேற இல்ல. ஃபர்ஸ்ட் எக் பப்பு எக் பப்பு எப்பா பிள்ளை சிக்கன் பக்கோடா முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. மிது நேசுக்கு. ஐ என்ன பண்ண நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இங்க பாருங்க. கடுப்பேத்துவான் இங்க பாருங்க. இங்க பாருங்க. பெருமை இது பெருமை. ஆமா இந்த பாரு எவ்வளவு ரவுண்ட் எனக்கு கூட எதனா கிடைக்குமா? இருக்குது. இந்தா. ஓகே. நல்லா இருக்கா? ஓகேப்பா. எனக்கு மொத்தம் 1000 ரவுண்ட் எனக்கு கூட ஒண்ணு உனக்கா? உனக்கு எனக்கு பாருப்பா. ஓகே. எங்களுக்கு தட்டு இல்லையா? சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ ஏத்துமா. முட்டை, சிக்கன் பக்கோடா, வெங்காயம். தேங்க்யூ. வீடியோ எடுத்ததுனால எனக்கா இத? அப்படின்னு இல்ல, நீங்களும் டேஸ்ட் பண்றதுக்கு. சூப்பர். இந்தா மைக் வச்சுக்கோ. சாப்பிடு. இப்போ முட்டை இட்லி. முட்டை இட்லி சூப்பரா இருக்கு. என்னப்பா எப்படி பாருங்க? முட்டை இட்லி சூப்பரா இருக்கு. சிக்கன் பக்கோடா இன்னும் சாப்பிடல. முட்டை சூப்பரா இருக்குது. ஆனா காரம் அதிகம். அப்படியா? முட்டை இட்லியில வந்து காரம் அதிகம், சிக்கன் பக்கோடா நல்லா இருக்குது. சிக்கன் பக்கோடா முட்டை நல்லா இருக்கு. முட்டை டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். சுபத்ரா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சிக்கன் பக்கோடா. ஓகே. முட்டை இட்லி வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம். இது நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே. ரெண்டுமே நல்லா இருக்கு. முட்டை இட்லியில காரம் மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் ஆகுதுதான், மத்தபடி அதுவும் நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே சொல்லுங்க. ஃபைன். ஓகே ஃபைன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா, பை பை. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இட்லி ரெடி பண்ணி பாருங்க.